கல்யாணமான புதுசில் எங்கள் சிட்டி வீட்டிலேருந்து கிராமத்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இந்த மலையை வழியில் பார்த்துட்டேன்னா எங்கள் ஊர் வந்துடுச்சுன்றதை தெரிஞ்சுக்குவேன். அந்த ஊருக்கு போகிற வழியே ரொம்ப ப்ளசண்ட்டாக பசுமையாக இருக்கும். அத்தை மாமா அயோத்தியில் ராமரை தரிசிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஒரு வாரமாக வீட்டில் யாரும் இல்லை. அதனால் வீடு நிலம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பூ வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்ததும் வேலையாக பூ பறித்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூ வச்சதுக்கு அப்புறம்தான் மற்ற வேலையை பார்க்க போனேன். விதைக்கு கலக்கா அளந்துட்டு இருந்தாங்க. கலக்கானா வேர்க்கடலை. அங்கே பின்னாடி போய் நிலத்தை பார்க்கலான்னு வந்துட்டோம். பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு விதைச்சிருந்தாங்க. நாங்கள் அதை காராமணின்னு சொல்லுவோம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நெல் பயிர் மட்டும்தான் தெரியும். நெல் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊருக்கு போகிற வழியிலையுமே சரி, எங்கள் பெரியம்மா வீடு, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற வழியிலையுமே நான் நெல் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதை தாண்டி கரும்பு ரொம்ப ரேராக பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு இந்த காராமணி பச்சைப்பயிறு இது எல்லாத்துக்குமே அடையாளம் தெரியாது, எது எது எந்த செடின்றது. அதனால் ஒவ்வொரு தடவையும் இந்த பக்கம் வரும்போது வேறு பயிர் அவங்க மாற்றி போட்டாங்கன்னா என்கிட்ட கேட்பார் இவர், இது என்ன பயிருன்னு. நான் கரெக்டாக சொல்லலைன்னா அதை வச்சு ஓட்டுவாங்க அந்த வாரம் ஃபுல்லாக. இதுதான் பச்சைப்பயிறு செடி. பச்சைப்பயிறு எப்படி இருக்குன்னு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் காராமணி விதைச்சிருக்கோம். காராமணி எப்படி இருக்குன்னு வீடியோ கடைசியில் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் வெண்டைக்காய் விதைச்சிருக்க இடத்துக்கு வந்துடுவோம். அங்கே மாட்டுக்கு புல் வெட்டிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மகாக்கா வெண்டைக்காய் பறிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க கண்ணம்மாயா. மாட்டுக்கு உடம்பு முடியலைன்னு அது பார்க்குறதுக்காக எல்லாரும் போயிட்டாங்க. இந்த கேப்பில் நம்ம வெண்டைக்காய் பறிக்கலான்னு சொல்லி நானும் இறங்கிட்டேன். அவங்களாம் வெண்டைக்காய் பறிக்கும்போது பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே இறங்கி பறிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் முடியல. இவ்வளோதான் நான் பறித்த வெண்டைக்காய். சரி, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை, வாங்க நம்ம அந்த பக்கம் போகலான்னு சொல்லி கிழக்கு பக்கமாக போனோம். அங்கே டிராக்டரில் உழுதுட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு விதைக்கு கலக்கா எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல, அது இங்கே தான் விதைக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கிற 4 வயல்லையுமே கலக்காய் விதைக்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு வெண்டைக்காய் பறிக்கிற இடத்துக்கு வந்தோம். இந்த பக்கம் தேனக்காய் வெண்டைக்காய் எல்லாமே மோஸ்ட்டாக பறித்து முடிச்சிருந்தாங்க. கூடவே எங்களுக்கு புளிச்சக்கீரையுமே பறித்து வச்சுருந்தாங்க. இந்த மாடு நான் அந்த இடத்துக்கு போனப்போ ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஆனால் என் கையில் புளிச்சக்கீரை வந்ததுக்கப்புறமா அந்த புளிச்சக்கீரையை சாப்பிட்றதுக்காகவே அது அங்கேருந்து பக்கத்தில் வந்து நின்று இருந்திருக்குது. நான் அதை கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெண்டைக்காய் பறிப்பாங்க. பறிக்கிற வெண்டைக்காயில் வீட்டு தேவைக்கு போக எடுத்துகிட்டு மிச்சத்தை எடைக்கு கடையில் போட்டுருவாங்க. இந்த வெண்டைக்காய் 3 பார்சலாக பிரிப்போம். ஒன்று எங்களுக்கு, இன்னொன்று மூத்தவருக்கு, அதுக்கப்புறம் இங்கே கிராமத்து வீட்டுக்கு. கொல்லையிலேருந்து வந்து வீடு ஃபுல்லாக கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு கீரை பறிக்கிறதுக்கு உட்கார்றதுக்குள்ளேயே புளிச்சக்கீரை துவண்டு போயிடுச்சு. இதுதான் காராமணி தட்டைப்பயிறு. எப்படி இருக்குன்னு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.